பொது தேர்தல் திட்டத்தை தீவிரப்படுத்த மத்திய அரசு தீவிரம். 3 சட்டங்களை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல். மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை ஒதுக்கீடு. சிறுபான்மையினர் நலன்துறை ஆவடி நாசருக்கு வழங்கி உத்தரவு. முதல் முறையாக அமைச்சர்களாக பதவியேற்றனர் கோவி செழியன், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன். கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை, பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு. எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் நிறைவேற்றுவேன். அறிவுரை வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தாயுமானவரான முதலமைச்சருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி என அமைச்சர் செந்தில் பாலாஜி உருக்கம். பல 100 ஆண்டுகள் தவம் செய்தாலும் உன்னதமான அன்பை பெற இயலுமா என்றும் பதிவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 17 ராமேஸ்வர மீனவர்கள் அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இலங்கை சிறையில் அடைப்பு. தமிழக மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ராமேஸ்வர மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். விடியல் என்பது குடும்பத்திற்காக, சுயநலத்திற்காக மட்டுமே. துணை முதல்வரான உதயநிதி குறித்து அண்ணாமலை விமர்சனம். கும்பகோணத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துடன் பெண் வாக்குவாதம். பிரச்சனை செய்த பெண்ணை பவுன்சர்கள் கண்ணாடி அறையில் அடைத்ததால் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு உடல்நலம் பாதிப்பு. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்த பிரதமர் மோடி. மகாராஷ்டிராவில் 11,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல். நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவர். தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் விமர்சனம். ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதற்கு எதிராக பாகிஸ்தானில் போராட்டம். காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்கப்பட்டதால் போர்க்களமானது. ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல் நடத்த உக்ரைன் முயற்சி. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.